ஆளுநர்மார்களில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? முதலமைச்சர் எப்போது வருகை புரியிருக்கார்? தற்போது வரை யார் யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள் நௌஷாத்? தனலட்சுமி குறிப்பிட்டது போல தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வருகை புரிந்து கொள்கிறார்கள். வரும்போது குடும்பத்தினருடன் வருகை புரிவது பார்க்க முடிகிறது. அவர்கள் அமைச்சராக பதவி ஏற்றவுடன் அவர் செல்வதற்கான அந்த அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரும் அந்த கொடியும் வாகனங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான உதவியாளர்கள் எல்லாருமே தயார் நிலையில் இருக்கிறார்கள். அமைச்சராக பதவியேற்று வெளியே வந்தவுடன் குறிப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய காரும் மற்றும் அவருடைய உதவியாளருடன் தலைமைச் செயலகத்திற்கு சென்று அவர்கள் முதல் கையெழுத்தில் இருக்கிறார்கள். அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக குடும்பத்தினர் அமர்வதற்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அமர்வதற்கும் மூத்த நிர்வாகிகள் அமர்வதற்கும் குறிப்பாக ஆளுநர் மாளிகையில் பாரதி பவன்ல அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்க அந்த பகுதிக்குள்ள ஊடகவியலாளர் செல்வதற்கு அனுமதி இல்லை. மாறாக வெளியே அந்த திரையில் ஒளிபரப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுமே ஆளுநர் மாளிகையில் தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுகிறது. இங்க பதவி ஏற்றவுடனே அனைவரும் தலைமைச் செயலகம் கோட்டைக்கு செல்கிறார்கள். கோட்டைக்கு சென்று துறை சார்ந்த அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டு மிக முக்கியமாக கோப்புகளில் கையெழுத்து எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்பாக பதவியேற்ற பிறகு எந்தெந்த துறை யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மிக முக்கியமாக ஆளுநர் மாளிகையில் வெளியிடும். அதற்கு பிறகு துறை சார்ந்து அமைச்சர்கள் இயங்குவார்கள். தனலட்சுமி, அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. ஒவ்வொருவராக பார்த்தோம். இவர்களுக்கான இலாக்காக்கள் என்ன ஒதுக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கலாம். அது குறித்தான விவரம் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா நௌஷாத்? மிக முக்கியமாக காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே உயர்கல்வித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை கொடுப்பதாக தகவல் இருக்கிறது. இருந்தாலும் கூட மரியம் முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அவரும் கல்வி நிறுவனங்களை வைத்து கல்விக்காக தன்னை பணியை மேற்கொண்டு அவருக்கு கொடுக்கப்படுமா என்ற கேள்வி இருக்கிறது. அதே போல தமிழக முதல்வர் நண்பராக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் அவருக்கு மீன்வளத்துறை கொடுக்க இருப்பதாக கூட தகவலியா இருக்கு. ஏனென்றால் அவர் தூத்துக்குடி மாவட்டத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கிறது. மேலும் சிறுபான்மை நலத்துறை நடத்துவதற்கும் குறிப்பாக பர்வேசு கொடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி அவருக்கு கொடுக்கப்படுமா அல்லது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளே வரும்போது அவங்களுக்கு சிறுபான்மை நலத்துறை கொடுக்கணுமா என்ற கேள்வியும் இருந்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து தாவேகாவுடைய முதல் அமைச்சரை பட்டியல சிறுபான்மையினர் யாரும் முக்கியம் தரவில்லை என தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த பர்வேஸ் அவர்கள் உள்ளே அவருடைய பேர் வந்தது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழன் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் விஜய் தமிழை பாதிப்பை பொறுத்து அவர் தொழிலாளர் துறை கொடுத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. அந்த அடிப்படை தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் அந்த துறைகள் சார்ந்து ஒதுக்கிற்காக திட்டங்கள் இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அமைச்சர்கள் பதவி ஏற்ற பிறகு அதுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, நௌஷாத், விசிகாவுக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்திருந்தார் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பது பற்றி. அது குறித்தான விவரம் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கான அந்த அமைச்சரவை பட்டியல் எப்பொழுது வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்? கட்சியில் அவர்களுக்கான அந்த நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? ஆட்சியில் பங்கு பெற அவர்களும் விருப்பம் உள்ளதாக இருக்கிறார்களா? அது குறித்தான விவரம் தொடர்ந்து சொல்ல வேண்டும்ல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கும் என்ற ஒரு முழக்கத்தை தமிழகத்தில் முதலாக வைத்தது விடுதலை கட்சி தான். அதை ஏற்றுதான் குறிப்பாக தாவேக தலைமைச்சர் தன்னுடைய முதல் மாநாட்டில் ஆட்சியிலும் அதிகாரம் பங்கு தர தயாராக இருக்கலாம் என்ற கருத்தை அவர் வலுவாக முன்வைத்திருந்தார். அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கின்ற சொல்ல வேண்டும். அந்த விடுதலை கட்சியிலும் அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் தொடர்ந்து நடைபெற்றது. அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்குமே 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நிர்வாக கூட்டத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை யாரை அமைச்சராக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் தான் இன்று நடைபெற இருக்கிறது என்பதே முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த அடிப்படையில அந்த அதிகார பதவியேற்பு என்பது இன்று வந்துடும். அந்த அடிப்படையில் பதவியேற்பு என்பது இன்று மாலை அல்லது நாளை காலை இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, நௌஷாத், இந்த பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள சட்டமன்ற உறுப்பினருடன் எத்தனை நபர்கள் பங்கேற்கலாம்? அங்கு கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? முதலமைச்சர் எப்பொழுது வருகை புரியிருக்கிறார்? 9:50 மணி நொடியில் அவர் குறிப்பாக ஆளுநர் மாளிகை வருவதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் முதல்வர் வருவதை ஒட்டி அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவர் குடும்பத்துடன் வருகிறார்கள். வரக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் பதவியேற்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற குடும்பத்துடன் வரக்கூடிய காட்சியில பார்க்க முடியும். ஏனென்றால் சாதாரண நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது அவர் அமைச்சராகலாம் என்ற கனவாதான் பார்க்கப்பட்டது. அனைவருமே அமைச்சராகப்பட்டிருக்கிறார். இந்த அமைச்சர் லிஸ்ட் பட்டியலை பொறுத்த வரைக்குமே சில வித்தியாசமான முறையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்
தன் குடும்பத்தை சென்ற அனைவரையுமே அழைத்து வரக்கூடிய காட்சியை பார்க்கணும். அவர்களுக்கு அமர்ந்து பதவியேற்பை பார்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆளுநர் மாளிகை வளாகமே கொஞ்சம் குறிப்பாக பரபரப்பாக இருந்தாலும் கூட மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளாதான் ஆக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். புதிய அமைச்சர்கள் பட்டியலானது வெளியாகிறது. அமைச்சர்களின் புகைப்படங்களுடன் அவர்கள் என்னென்ன சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை திரையில் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவானது அங்கு முழு ஏற்பாடுடன் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தங்களது குடும்பத்தினருடன் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை புரிந்து வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய கள காட்சிகளை தான் திரையில் பார்த்து வருகிறோம். தவேகவில் புதிய அமைச்சர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த அமைச்சர் விரிவாக்க பட்டியலானது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கக்கூடிய சூழலில் 23 அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. காங்கிரஸில் 2 உட்பட 23 அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். யார் யாருக்கு எந்தெந்த இலாக்கள் ஒதுக்கப்படும் என்பது குறித்தான எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கிறது. அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கான அந்த ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களாக பதவியேற்ற பின் அவர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு சென்று தங்களது முதல் கையெழுத்தை இடுவதற்கான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களாக பொறுப்பேற்ற பின் அவர்களுக்கான அந்த வாகனங்கள், உதவியாளர் உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக பல்வேறு தவேகவில் புதிய அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர்களுக்கு இந்த அமைச்சரவை பட்டியலில் அதிகம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிய இருக்கிறார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் ஆட்சி மாற்றமானது நடைபெற்று தவேக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் அமைச்சர்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதற்கான அந்த பதவியேற்பு விழாவானது நடைபெறுகிறது. தவேகவின் புதிய அமைச்சர்கள் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது குடும்பத்தினருடன் ஆளுநர் மாளிகையை நோக்கி வருகை புரியக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வருகை புரிந்து வருகிறார்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். யார் யாருக்கு என்னென்ன இலாக்கள் ஒதுக்கப்படும் என்பது குறித்தான விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தவேக புதிய அமைச்சர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2 உட்பட 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த கள காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக வருகை புரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இருக்கைகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களாக பதவியேற்க உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயும் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிய இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் அமைச்சர்கள் விரிவாக்கமானது எப்பொழுது செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்த சூழலில் அமைச்சர்கள் விரிவாக்கமானது செய்யப்பட்டு அதன் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. தவேகவில் புதிய அமைச்சர்கள் பட்டியலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார்கள் ஆளுநர் மாளிகையில். ஆளுநர்
அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். அதன் பின்பு அவர்களுக்கான இலாக்காக்கள் குறித்தான விவரம் வெளியாகும் என எதிர்பார்க்கிறோம். இந்த சூழலில் அதனை அடுத்து அவர்கள் தலைமைச் செயலகம் சென்று தங்களது முதல் கையெழுத்தை இட இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கான அந்த வாகனங்கள் உதவியாளர் உட்பட அனைத்தும் ஏற்பாட்டில் இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. இந்த சூழலில் தாவேகாவின் புதிய அமைச்சர்கள் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அந்த ஒவ்வொரு அமைச்சர்கள் அவர்கள் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் வென்றார்கள் என்பது குறித்தான விவரங்களையும் திரையில் பார்க்க முடிகிறது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2 உட்பட 23 அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்களாக இவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆளுநர் மாளிகையில். ஆளுநர் அர்லேக்கர் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது குடும்பத்தினருடன் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதற்கான அந்த பதவி பிரமாண விழாவுக்கான அந்த ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடந்து முடிந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கான அந்த இருக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் புகைப்படத்துடன் கூடிய அவர்கள் எந்த சட்டமன்றத்தில் வென்றார்கள் என்பது குறித்தான விவரங்களை திரையில் பார்க்க முடிகிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தாவைக்க புதிய அமைச்சர்கள் பட்டியலானது வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம்.